ஐயா வணக்கம். நான் பசம்பலூர் கிராமம், வேப்பந்தட்டை தாலுக்கா, பெரம்பலூர் மாவட்டம். நான் 14 வருஷமா சொட்டு நீர் பாசனத்தில் தான் பயிர் பண்ணுறேன். நான் இவ்வளோ நாளாக இந்த 13 வருஷமா 14 வருஷமா 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு ரூபா சொட்டு நீரில் அறுவடை பண்ணுவேன். முத்து சோளம் அதில் எனக்கு உரம் விடுறது கூலி ஆள் மிச்சம், தண்ணி விடுறதுக்கு அதிகமாக தண்ணி பிடிக்காது, களை வெட்டுறது கிடையாது. ஏன்னா களை வெட்டணும்னா ஏகனும் தண்ணி பாய்ஞ்சுன்னா களை வெட்டணும். இது அந்த குச்சிக்கு சோளத்துக்கு மட்டும் அந்த 2 அடியில் பாஞ்சிக்குது. அதனால எனக்கு களை வெட்டுற வேலை, எனக்கு வேலை மிச்சம், ஆள் கூலி மிச்சம். அதனால எனக்கு ஒரு ஏக்கரு 35லேருந்து 38 வரலையும் எனக்கு மகசூல் கிடைச்சிது. இந்த வருஷம் என் நிலத்தை மாற்றி பயிர் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் நான் குச்சி போட்டிருக்கேன். குச்சியும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சார் உரம் கொடுக்குறாரு, நான் அதை உரம் இடுறேன். குச்சி காட்டில் நல்லா இருக்குது. அதனால் அனைவரும் சொட்டு நீர் போட்டு பாசனம் தண்ணி விட்டால் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டங்கள் கூலி ஆள் ஒரு 2 மணி நேரத்துக்கு 100 ரூபா கேட்குறாங்க. அதனால் கூலி ஆள் தொல்லை இல்லை இந்த சொட்டு நீர் போட்டால். ஏன்னா தண்ணி பாயிறது அதிகம், அந்த குச்சிக்கு மட்டும் சோளத்துக்கு மட்டும் அந்த 2 அடியில் பாயுது. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. என் காடு பாருங்கள், எந்த பில்லு இல்லை, நீட்டாக இருக்குது. காட்டில் பாருங்கள், எந்த பில்லு இல்லாத நான் காடு வச்சுருக்கேன், எந்த இதுவும் இல்லாத. எனக்கு ஏன்னா இப்போ அதிகமாக பில்லு இருந்தால் கூலி ஆள் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் பில்லு கம்மியாக அந்த ஓரத்தை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே சொட்டு நீர் போடுறத உபயோகப்படுத்துங்க. அது எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நல்லது.